அவரை நோக்கி பார்த்து என்ன அடைந்தார்களா? பிரகாசம் அடைந்த. அவர்கள் என்ன வராது, அவங்க என்ன அடைய மாட்டாங்க, வெட்கப்பட்டு போக மாட்டாள் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா அவமானம் வராது. பக்கத்துல கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு அவமானம் வராது, உங்களுக்கு அவமானம் வராது. சொல்லுங்க, நீங்க எந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு நிச்சயமாய் அவமானம் வராது. ஆமென் என்று சொல்லலாமா? ஆபிரகாம் லிங்கன், அதாவது விறகு வெட்டியாய் இருந்த ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாய் மாறினார். விறகு வெட்டியாய் இருந்தார். நான் ஏற்கனவே நிறைய முறை உங்களிடத்துல சொல்லி இருக்கிறேன். ஏன்னா அவர் எப்பவுமே அவர் விறகு வெட்டினாலும் அவருடைய கையில எப்பவுமே எது இருக்குமாமா? வேதாகமும் எப்போ இருக்கு. ஏன்னா அவங்க பாட்டி சொல்லி கொடுத்ததான ஒரு காரியம். அதாவது வேதம் உன் கையை விட்டும் வேத வசனம் உன் வாயை விட்டும் பிரியக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பாட்டி ஆபிரகாம் லிங்கனுக்கு சொல்லி கொடுத்தாரு. அது நிமித்தமாய் அவர் வேதத்தை வாசித்தார் வாசித்தார் வாசித்தார். விறகு வெட்டுகிற பொழுதெல்லாம் அவர் வேதத்தை காட்டுல உட்கார்ந்து வாசித்தார். இது நிமித்தமாய் தேவன் அவரை உயர்த்தினார். ஆதலால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாய் மாறினார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ அவர் அடிக்கடி என்ன, அந்த நாட்டில் அமெரிக்காவில் அநேக போர்கள் அடிக்கடி நடக்கும். அப்ப அவர் சொல்லுகிற அந்த சங்கீதம் எந்த சங்கீதம்னா 34வது சங்கீதம். அந்த சங்கீதத்துல 4வது வேதவசனம் வாசிங்க பார்க்கலாம். 4வது வேதவசனத்தை எப்பவும் அவர் அறிக்கிட்டு வாசிங்க பார்க்கலாம். நான் கர்த்தரை தேடினே, அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும், பிரச்சனைக்கும் சொல்லல, என்ன சொல்லல, அதாவது எனக்கு சண்டை வருது அது அப்படியே பயம். ஏன்னா எனக்கு அந்த உள்நாட்டு போர் வரகிற பொழுது எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்ப நான் பயந்து அதனால ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆபிரகாம் லிங்கன் பயன்படுத்திய வேதாகமத்தை வைத்திருந்தாங்க. அந்த வேதாகமத்துல பழைய, அதாவது அப்படியே எழுத்தெல்லாம் அழிஞ்சு போனது எந்த பகுதின்னு பார்த்தா சங்கீதம் 34. அதுல 4வது வேதவசனமே இல்லை. ஏன்னா அடிக்கடி அந்த வசனத்தின் மேல கையை வச்சு நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டார் என்று அவர் அடிக்கடி சொல்றார். அடுத்த வசனம் தான் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அந்த முகம் பிரகாசம் அடைந்தது. அந்த முகம் என்ன அடையல? வெட்கமடையவில்லை. இன்னைக்கு தேவன் சொல்றாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரிய, ஒருவேளை நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க அவரையே பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அவரையே நோக்கி கொண்டிருக்கிறீர்களோ, அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கமடையாது. ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், என்னை நோக்கி பார். எந்த மனுஷனோ மனுஷியோ சூழ்நிலையோ கடனையோ கீழையோ மேலையோ எதையும்